அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது என்பது நாம் தமிழர் கட்சியின் கொள்கையில் மிக முதன்மையாக ஒன்றாக இருக்குது. அப்படி பல இடங்களில் நம்ம நிரூபிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை வருகிற செந்தமிழன் சீமானவர்களுடைய காணொலிகளை பேசக்கூடியது தத்துவங்களிலிருந்து தேர்தலில் இருக்கக்கூடிய வரையறை வரைக்குமே பல இடங்களில் அனைத்து உயிர்களையும் மென்ஷன் பண்ணி தான் நம்ம அதுக்கு திட்டங்களை வகுப்போம். அதில் இப்போ சமீபத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோடை காலகட்டத்தில் மிகவும் பெரிய வறட்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா பல ஊர்கள் நடந்திருக்கு. குறிப்பாக அடிப்படை வசதி இருக்கக்கூடிய தண்ணீர் எங்கேயுமே தட்டுப்பாடாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நீலகிரி மாவட்டத்தில் மாசனாக்குடிங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 5000 நாட்டு மாடுகள் பசுக்கள் இருக்குது தெரியுமா? 5000 நாட்டு மாட்டு பசுக்கள் அந்த ஊர் மக்களுடைய அடிப்படை தொழில், அதாவது அவங்களுக்கு விவசாயம் தான் மிக முதன்மையான தொழிலாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது தான் அங்கே முதன்மையான தொழிலாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய வறட்சியில் அப்படி இருந்தும் நமக்கு பெரிதளவில் வெயிலும் இல்லை. வெயில் இருக்குது, ஆனால் தொடர்ச்சியாக வெயிலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில் நம்ம கிடையாது. போன 2 மாதத்துக்கு முன்னக்கூட்டி திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, சென்னை அப்படி பல பகுதிகளில் மழை வெள்ளத்தில் தமிழ்நாடு தத்தளிச்சிச்சு, எல்லாருக்குமே தெரியும். அதிலேருந்து 3 மாதம் தான் கடந்திருக்கிறோம். ஜனவரி மாதம் வந்திருக்குது, இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் தான் கடந்திருக்கிறோம். பெரிய வறட்சி ஏற்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்கவே. அப்போ அங்கே நீலகிரி மாவட்டத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த முதுமலை பெரிதளவில் வறட்சியில் இருக்குது. அங்கே இருக்கிற வறட்சியின் காரணமாக புல்கள் கூட இல்லாமல் இருக்கிறதுனால அங்கே பசுகள் இருக்குது தெரியுமா? மாடுகளுக்கு தீவனம் இல்லாமல், தண்ணி இல்லாமல், மாட்டு தீவனம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் பெரும்பான்மையாக இறக்கும் தருவாய்க்கு போயிருச்சு. அங்கே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மதிப்பிற்குரிய ஜெயக்குமார் அவர்கள், விவசாயி ஜெயக்குமார் அவர்கள் அவர் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய தொகுதி பொறுப்பு எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு 2000 கிலோவுக்கு உலர் தீவனம் கொண்டு போய் மாட்டிற்கு அடிப்படை தேவைகளை நாம் தமிழர் கட்சி உறவுகள் பூர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான காணொலி சான்றுகளோடு இருக்குது, வேணாலும் பாருங்கள். அங்கே மக்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் பெரிதளவில் மிக பெரியதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போது மக்களுக்கு அடிப்படையில் இப்போ ஒரு புரிதல் இப்போ நம்ம சிந்திச்சே ஆக வேண்டும். என்ன காரணம்னா, இதே நிலைமை இன்னும் நீடிச்சு போய்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இன்றைக்கி மாட்டுக்கு நடக்கக்கூடியது, இன்றைக்கி மாடை நம்ம காப்பாற்றிருந்தோம், இல்லை ஒரு மழை பெய்யணுமா ஏதோ ஒரு செயற்கை மழை உருவாக்கிடுவோம், சரி. ஆனால் எத்தனை நாளைக்கு தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கோம்? எத்தனை நாளைக்கு இதை நம்ம ஏமாற்றி இயற்கை ஏமாற்றி, இல்லை இங்கே எந்த ஒரு பஞ்சம் இல்லைன்னு சொல்லி இந்த அரசாங்கம் சொல்கிறது கட்டுக்கதை ஏமாற்றி எத்தனை நாளைக்கு நம்ம இந்த உலகத்தையும் நம்மளை ஏமாற்ற போகிறோங்கிற கேள்வி எழுதிக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 15 நாட்களில் மட்டுங்க இந்த ஏப்ரல் இறுதியிலிருந்து மே தொடக்க வரைக்கும் 15-20 நாட்குள்ளே மட்டும் பல பசுக்கள் இறந்து போயிருக்கு. அந்த கால்நடை சோதனை பண்ணுவாங்கள்ல, அவங்க இதற்காண்டு இறந்துச்சின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, அந்த மாட்டை வளர்க்கக்கூடியவங்களுக்கு அதை வச்சு ஒரு கிளைம் பண்ணலாம், அரசாங்கத்தை நிதி கேட்கலாம். ஆனால் அதற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தயாராக இல்லை. காரணம் அரசனுடைய மெத்தனை போக்கு. இன்னொரு பக்கத்தில் ஒரு பசு இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஊர்களில் பெரிய பண்பாடு, பெரிய கலாச்சாரம் என்னென்னா, வீட்டில் போய் துக்கம் கெட்ட மாதிரி போய் கேட்போம், என்னங்க இறந்துருச்சா, ஆசையை வளர்த்த மாடுங்க இறந்துருச்சுங்க, பல குட்டி ஈனிச்சுங்க, நல்ல பால் கொடுக்குங்க. இதில் நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஆள் இறந்த மாணிக்க அந்த மாட்டை நம்ம துக்கம் கேட்க துஷ்டி கேட்க போவோம். ஆனால் இப்போ இறந்த பசு மாட்டை புதைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது 3500 ரூபா செலவாகுமா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பசு மாட்டை அப்படியே ரோட்டில் போட்டுருந்தாங்க. அதாவது அங்கே சுற்றி காடுகளாக தானே இருக்கும், அங்கே போட்டுருந்தாங்க. அங்கே பிணத்தினி கழுகுகள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கழுகுக்கு இரையாக பசுமாடு போய்கிட்டு இருக்கு. பசுக்காக கோவப்படக்கூடிய, பாரத மாதாக்கு என்று கோஷம் போடக்கூடியவர்கள் இப்போ வரைக்கும் அங்கே போய் நிற்க மாட்டாங்க. அவர்களுடைய நோக்கம் பசு கிடையாது, பசு மாடும் கிடையாது. ஒரு இஸ்லாமியர்கள் அதே விஷயத்தை செஞ்சாங்கன்னா
பாருங்கள், இஸ்லாமியர்கள் நம்ம பசுவை வேதனை பண்ணுறாங்க, நம்ம பசுவை கொடுமைப்படுத்துகிறாங்க, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உணவு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த பிஜேபி கட்சிக்கார சங்கிக்காரங்க எந்திரிச்சு நின்று சண்டை போடுவான், சத்தம் குரல் கொடுப்பான். அண்ணாமலைலாம் அப்படியே கொதிச்சு எழுந்துருவார். இப்போ நீலகிரியில் போட்டி போகிறாருலா ஐயா எல் முருகனே, அப்படியே பொழுங்கி எழுந்திரிச்சிருவாங்க. ஆனால் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இதே தேர்தலுக்கு முன்னகுட்டி இந்த பசுமாடுக்கு மட்டும் தண்ணி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ராசா பேர்ப்பார், எல் முருகன் பேர்ப்பார், அப்புறம் ஏடிஎம்கேடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்போ இருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார்ல கூடலூரில், அவர் ஓடி போயிட்டு பார்க்க ஓடி இருப்பார், எல்லோரும் பேர்ப்பாங்க. இந்த பசுமாட்டினுடைய சாபமாக என்னன்னு தெரியலை. தமிழ்நாட்டில் பிறந்துருச்சு முதல் விஷயம். ரெண்டாவது, தேர்தலுக்கு பிறகு நடந்துருச்சு இந்த சம்பவங்கள். தேர்தல் முன்னே நடந்துச்சுக்கோங்களேன், இந்த பசுமாட்டிற்கு கோட் சுட்டே வாங்கி கொடுத்துருப்பாங்க. கோட் சுட்டை போட்டு அப்படி தொழுவும் பார்த்துக்கிட்டு அப்படி லைட் இதை மாதிரி சுற்றி லைட்டை போட்டு பாட்டையை கலக்கி போட்டிருப்பாங்க ஒட்டுமொத்த பேரும். இந்த பசுமாடு தேர்தல் முடிஞ்ச பிறகு போனதுனால ராசாவும் போகலை, ஐயா முருகனும் போகலை, நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் தான் களத்தில் நின்று மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி மட்டும் 2000 கிலோவுக்கு உலர்த்தி வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக இப்போ சமீபத்தில் அங்கே கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கு வரைக்குமே 10 கிராமங்களுக்கு நாம் தமிழர் உறவுகள் முழுக்க பழங்குடி கிராமம்தான் அங்கே போய் உதவி பண்ணுறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இந்த கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு புல் மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்குமே கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த கிளைமேட்டில் கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, நமக்கு கொஞ்சம் இந்த புல் வந்துருச்சுன்னா மாட்டுத்தீவனத்துக்கு உதவி பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் அதுக்கு கூட இங்கே மழை இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக நான் சொல்கிற மாதிரி 2 மாதங்களில் இவரே பெரிய வறட்சி சந்திச்சிருக்குன்னா, இன்னும் 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக மழை இல்லைன்னா பசுமாடு இல்லை, பசுமாட்டு வாங்கி பால் கரைச்சி பக்கனே குடிக்கணும் மனுஷ பயிலுக்கு நம்மளே இருக்க மாட்டோம். அதற்கான அறிகுறி தான் இங்கே நீலகிரியில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அங்கே கலெக்டர் இருப்பாங்களா, கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு பசுமாடு எப்போவோ இறந்துருச்சுங்களாம். அதாவது அந்த ஊரில் ஒருத்தர் வீட்டில் 10 மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5 மாடு இறந்து போச்சுன்னா இன்றைக்கி இறக்கலை, இந்த உணவு தீவன பற்றாக்குறையில் இறந்து போகலை, அதுக்கு ஏதோ நோய் வந்துருச்சுங்க, அது முன்னக்கூட்டி இறந்துச்சுங்கன்னு சொல்லி ஒரு டெத் சர்டிஃபிகேட்டு கொடுத்தாங்கன்னா, அதாவது இந்த உடல்நிலை காரணமாக இந்த பசு இறந்துன்னு சொல்லி இப்போ கிளைம் பண்ணோம்னா அரசுங்கிட்ட ஒரு நிதி கிடைக்கும். அதற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தயாராக இல்லை. உங்க வெட்டரி டாக்டர் கேட்டதுக்கு இதெல்லாம் இப்ப செத்த மாடு இல்ல, முதல்ல செத்ததுன்றாங்க. மாயார்ல மட்டும் 100 மாடு. காரணம் அரசு கண்டுக்கிடாமல் விட்டுருங்கன்னு சொன்னதனுடைய மீட்சி கண்ணு முன்னாடி பல பசுக்கள் இறந்து போய்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த ஊர் மக்களுடைய வாழ்வாதாரமே அந்த பசு நோக்கி தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் தான், பசு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது தான் ஆக மிக முதன்மையான தொழிலாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த வறட்சி தொடர்ச்சி நீட்டிச்சு போச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க மட்டுமில்லை, நீலகிரி மாவட்டம் மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுக்கவே பெரிய பாதிப்பை உண்டாக்க போகுது என்பதற்கான அறிகுறியாக நீலகிரியில் முதல் தொடக்கத்தை எடுத்து வச்சிருக்கு. அப்போ இப்போ விழிப்புணர்வு அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய சமுதாயத்தையும் நம்மளுடைய மக்களையும் நம்ம பாதுகாக்கவே முடியும். ஒரு பசுமாடு இறந்து பிதைப்பதற்கு வழி இல்லாமல் அப்படியே போட்டு போகிறாங்க மலைக்காட்டுகளை பிணத்தினி கழுகுகளுக்கு இடையாக. அப்போ நாளைக்கு இதே நிலைமை மனிதர்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக ஆட்சி பண்ணுனா கட்டாயமாக அனைத்து தமிழர்களுக்கும் இந்த தீமை நடக்க போகுதுங்கிறது பசு நமக்கு காட்டி கொடுக்கு. இனிமேலாச்சு விழிப்புணர்வு அடைஞ்சு உண்மையிலேயே உங்களுக்காண்டி நம்மளுடைய மண்ணுக்காண்டி மக்களுக்காண்டி யார் நிற்பாங்கங்கிறத இந்த தருணத்தில் உணர்ந்துக்கணும். நாடு நம்மக்கிட்ட இல்லை, நம்ம மீட்டெடுக்கும் நினச்சா கூட இயற்கை வளங்கள் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு, இயற்கை வளங்கள் நம்ம கை கொடுப்பதற்கு அதுக்கு திறனில் அளவுக்கு நம்ம ஆட்கள் சோழி முடிச்சு விட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள். ஒரு பக்கம் மணல் கொலை அடிக்கிறாங்க, ஒரு பக்கத்தில் மலைகளை வெட்டி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி இயற்கையை தொடர்ச்சியாக அழித்ததனுடைய மீட்சியாக பல உயிர்கள் நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு இறந்து போய்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் எத்தனை உயிர்கள் இறந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு இது நமக்கு பெரிய சிக்கல் உருவாக்க போது. இந்த உடன்பிறப்புகள் இன்றைக்கி உட்காந்து கொக்கடிச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்களா, இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 2 தலைமுறை கழிச்சு நீ மேலே போனதுக்கு பிறகு நமக்கு மறுஜன்மத்தில் நமக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு மேலே போன வச்சுக்கோங்க, உன் கீழே இருக்கக்கூடிய உன் பேரனும் உன் பேத்தியும் கீழே நின்று காரி துப்பிட்டு இருப்பான்.
எங்கள் தாத்தா செஞ்ச தப்பு இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி. மனிதர்கள் வாழ முடியாத பூமியாக தமிழ்நாடு உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அது திட்டமிட்டே உருவாக்கப்படுதுங்க தான் நிதர்சனமான உண்மை. விழித்து கொள்ளாவிட்டால் பெரிய அழிவு சந்திச்சிருவோம். இன்னிலிருந்து விழிப்புணர்வு அடைங்க. நீலகிரியில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக அங்கே நீலகிரினாலே ரொம்ப மிக முக்கியமான பக்கத்தில் கர்நாடகா இருக்குது, ஊட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட இவ்வளோ பெரிய வறட்சி ஏற்பட்டிருக்கு. இந்த மாட்டு தீவனம் இருக்குது தெரியுமா, கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தான். அதாவது அந்த மாசனாக்குடி பகுதி இருக்கலாம், நீலகிரியிலேருந்து கர்நாடகா பெங்களூர் பக்கத்தில் போகிறதுக்கு கர்நாடக மாநிலத்துக்குள்ளேருந்து அந்த உணவு தீவனம் கொண்டு விலை சௌரியமாக போயிடும். 25 கிலோமீட்டர் தான் மொத்தத்துக்குமே. ஆனால் அந்த கர்நாடக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, அதை தடை பண்ணியிருக்கு. மாட்டு தீவனம், இந்த தீவனம் வந்து கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருக்கு. அப்போ இது எந்த வேலை பார்க்காங்க பார்த்துக்கோங்க. ஒரு கர்நாடக மாநிலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்காரங்களுக்கு மாட்டிற்கு உணவு கொண்டு போவது கூட தடை பண்ணிச்சிருக்கு. இவங்க ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே தேர்தல், ஒரே திராவிட நாடுமாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 25 கிலோமீட்டர் தான். இந்த நீலகிரியிலேருந்து கர்நாடக மாநிலத்துக்கு போய் மாட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் வேண்டி வரது இருக்குது. ஆனால் தடை பண்ணி வச்சுருக்கு கர்நாடக அரசு. அப்போ அவங்க தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம விழிப்புணர்வு அடையாமல் இருந்தோம்னா இன்றைக்கி மாட்டுக்கு உதவி பண்ண நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு உதவி பண்ண எந்த உயிரினம் இருக்காது. காரணம் ஆல்ரெடி நம்ம செத்து போயிருக்கோம். நம்ம உருவாகி நம்ம செத்து அழிக்க வச்சுருப்போம். இந்த நிலையை மாற்றணும். நமக்கான அரசு தமிழருக்கான அரசாக தமிழ்நாட்டில் இருக்கணும். ஒற்றுமையாக வரக்கூடிய எல்லா தேர்தல்களையும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் தேவையான அரசியலை நாம் தமிழர் கட்சி பதிவு பண்ணது. இன்னொரு கட்டத்தில் ஒரு மிகையாக சொல்கிறேன்னு கூட நினைக்க வேண்டாம். ஆனால் ஒரு வேளை இந்த மாட்டுக்கோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஆடுகளுக்கோ ஓட்டு உரிமை இருந்து அதுக்கு சிந்திக்க தேவைன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட சொல்லும், எப்பா எங்களுக்காண்டி பேசின ஒரே ஒருத்தர் சீமான் தான்ப்பா, எங்களுக்காண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் சொல்லி அங்கே மலைகளுக்கு தெரியும், அங்கே வாழக்கூடிய பறவைகளுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல், நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவம் அனைத்து உயிர்களையும் ஏந்தி நிற்குங்கிறது. அப்போ இங்கே உள்ள மனிதர்கள் தான் கொஞ்சம் புரிய கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் புரிஞ்சு வாங்க. நமக்கான அரசியல் நம்மளோடைய போவது கிடையாது. நம்ம தலைமுறையும் பாதுகாக்கணும். அதற்கான அரசியலை தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.